பாதையை காட்டிடுவே சத்திய ஆவியானவரே நித்திய பாதையை காட்டிடுவே ஆவியாகின்றும் கருணை காணே ஆத்துமை கண்கள் இறந்திடுமே ஆவியாகின்றும் கருணை காணே ஆத்துமை கண்கள் இறந்திடுமே இந்நேரமே ஆவியா அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே வாரும் கருணாவியே ஆரும் உங்கள் திருவைகளே ஒவ்வொரு நாளும் புது ஐயா ஒவ்வொரு நாளும் புது பலத்தான் ஒவ்வொரு நாளும் புது ஐயா ஒவ்வொரு நாளும் புது பலத்தான் நிரப்புவே என்று பொழிந்த என் தேவா நிரப்பிடும் எங்கள் நெஞ்சங்களே நிரப்புவே என்று பொழிந்த என் தேவா நிரப்பிடும் எங்கள் நெஞ்சங்களை இந்நேரமே ஆவியா அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. இரண்டு கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா. இதனுடைய இந்த அர்ப்பணத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்து பரலோகத்து கொண்டு செல்கிற நம்முடைய துணையாளன் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அவரை நாம் வரவேற்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நீர் அனுப்பின உம்முடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இந்த பலிபீடத்திலே இறங்கி வந்து அப்பத்தையும் ரசத்தையும் உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற உங்க வல்லமை, உங்க அபிஷேகம், இந்த அர்ப்பணத்தை புதுப்பிக்கின்ற இன்னைக்கு அர்ப்பணிக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆன்மாக்களையும் ஆவி இந்த சரீரத்தையும் உம்முடைய ஆவியானவர் புனிதமாக்கி பரிசுத்தமாக்கியர்ல வேண்டுமென ஆவியானவரே உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த அர்ப்பணத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உடலை, ஆவி, ஆன்மா, சரீரத்தை இதே போல வீட்டில் இருக்கிற இடத்துல அர்ப்பணித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதே அர்ப்பணித்து உமக்கு ஒப்பு கொடுக்குற அதே நேரத்தில் நிமிஷத்தில் உங்க அருள், உங்க அன்பு அவர்களை ஆட்கொள்வதாக. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையனப்பா, அறியாமையினாலே தவறு செய்து வேற மதங்களிலே தவறான வழிபாடுகளிலே இருக்கிற அத்தனை பேரும் இப்பொழுது மனம் திரும்பி மறுரூபமாகுவார்களாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்து சகோதரர்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும், கத்தோலிக்க நண்பர்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவரையும், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகள், அத்தனை சகோதர சகோதரிகள், புனிதர்களைப் போல, அன்னை மரியாதைப் போல, பரிசுத்தவான்களைப் போல, நீதிமான்களைப் போல, ஆதி அப்போஸ்தலர்களைப் போல இந்த ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே உம்முடைய இரத்தத்தாலே பாதுகாக்கப்பட்டு உங்கள் இரத்தத்துக்குள்ளே மறைந்து தன்னை நீதிமானாக, பரிசுத்தவானாக, புனிதர்களாக உருமாற்றிக்கொள்ள நீர் இப்பொழுது உதவி செய்வீராக. இந்த அர்ப்பணத்தை, இந்த அர்ப்பண ஆராதனை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு அர்ப்பணிக்கப் போகின்ற உமது பிள்ளை சகாய ராணியை இதோ இந்த பலிபீடத்தை ஒப்படைக்கிறேன் ஐயா. 33 ஆண்டுகள் ஆண்டவரே இந்த அர்ப்பணத்திலே நிலைத்து நின்று பின்வாங்காமல், இந்த உலகம் காட்டுகிற வழியிலே செல்லாமல், குடும்பம், உறவுகள், இன்னும் தன்னுடைய விருப்பங்கள், ஆசைகள் என்று எதிலேயும் அவர்கள் பின்வாங்காது தன்னை கட்டுப்படுத்தி, தன் உடலை கட்டுப்படுத்தி, தன் மனதை கட்டுப்படுத்தி, ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி உமக்காக இந்த காட்டுக்குள்ளே உம்மை சார்ந்து வாழுகிற உமது பிள்ளையை, அவள் என்னை சார்ந்திருக்கிறபடியினால் அவளை விடுப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிற உயர்த்துவேன் என்ற வார்த்தையின்படி
உம்மை சார்ந்து வாழ்கிற உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற உமது பிள்ளை நீர் உயர்த்துவீராக, இன்னும் உயர்த்துவீராக, இன்னும் மேலும் மேலும் உயர்த்துவீராக. இந்த அர்ப்பணத்தை பரலோகம் அங்கீகரிக்கட்டும். இந்த அர்ப்பண ஆராதனைக்கு தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை குடும்பத்தை வந்திருக்கிறார்கள் அப்பா. இப்பொழுது நான் பரலோக குடும்பமாகி உண்மை அழைக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை திரியேக தேவனை நான் அழைக்கிறேன். இந்த அர்ப்பணத்திற்கு இன்னும் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மகான்களையும், பரிசுத்தவான்களையும், தேவதூதர்களையும், புனிதர்களையும், ரிஷிகளையும், நபிமார்களையும், சித்தர்களையும், ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பரிசுத்தவான்களையும், இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்த அனைத்து ஆன்மாக்களையும், உடைய முன்னோர்களையும், உறவினர்களையும் இந்த ஆராதனையிலே அவர்களை ரிசீவ் பண்ணுகிறேன். பரலோகம் இந்த அர்ப்பணத்தை ஆசீர்வதிக்கட்டும். இதோ உமது பிள்ளை சகாயராணி இந்த அர்ப்பணத்தோடு இங்கே வந்திருக்கிற குடும்பங்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கப் போகிறார்கள், உடலை அர்ப்பணிக்கப் போகிறார்கள், தன் பிள்ளைகளை உமக்கு அர்ப்பணிக்கப் போகிறார்கள், தன்னுடைய உறவுகளை உமக்கு அர்ப்பணிக்கப் போகிறார்கள். இவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் உம்முடைய மாசற்ற வெளியேற புத்தகத்தினாலே அர்ச்சிக்கப்பட்டு, புனிதமாக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, சாபங்கள் நீங்கி, பாவங்கள் நீங்கி, கர்ம வினைகள் நீங்கி, அவர்கள் உண்கிற உணவும் குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டு, நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டு, வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு, கையின் வேலைகள், பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்கும்படி பரலோகம் இப்பொழுது இந்த பலிபீடத்தின் மேல் உங்கள் பார்வையை திருப்புவதாக, உங்கள் கரத்தை நீட்டுவீர்களாக. அன்று ஸ்ரீராமர், முருகன், ஐயப்பன் இவங்களெல்லாம் இந்த அர்ப்பணத்தில் உம்மிடத்திலே கரைமீந்தி நிற்கும்போது தேவலோகமே அவர்களை ஆசீர்வதித்ததப்பா. தன்னுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை அவங்க கொடுக்கும்போதும் தேவலோகம் அப்படியே என்ன செய்தது? திறந்து தேவலோகம் ஆசீர்வதித்தது. வனாந்திர வாழ்க்கைக்கு 14 வருஷம் வனாந்திர வாழ்க்கைக்கு அவர்கள் தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவலோகமே அவர்கள் ஆசீர்வதித்து துணை நின்றது போல இன்னைக்கு இந்து சகோதரர்கள் 40 நாள் ஐயப்பன் கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு காவி உடை உடுத்தி மாலை போட்டு ஒருவேளை உணவோடு குடும்பங்களை விட்டு, உறவுகளை விட்டு, ஊரை விட்டு ஒதுங்கி அந்த தரிசனத்திலே, அந்த பிரார்த்தனையிலே, மன்றாட்டுகளிலே நிற்கிற உடலை பரிசுத்தமாக்கி கொண்ட, உடலை தூய்மையாக்கி கொண்ட அத்தனை இந்து சகோதரர்களையும், மற்ற ஆலயங்கள், கோயிலுக்கு செல்கிற பாத யாத்திரை சென்ற அத்தனை பேரையும் குடும்பங்களையும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது, இயேசுவே உங்களை அழைக்கும் போது, உங்கள் பேரை உச்சரிக்கும் போது, பரலோக தகப்பனே, உங்கள் பிள்ளை இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கி, சாபத்தை நீக்கி, பாவத்தை நீக்கி, அந்த பரலோக வீட்டிலே, அந்த ஸ்ரீராமர் இருக்கிற இடத்திலே, இந்த முருகன் இருக்கிற இடத்திலே, இந்த ஐயப்பன் இருக்கக்கூடிய அந்த தேவலோகத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே, ஆன்மீக உலகத்திலே இவர்களும் இருப்பதற்கு இவர்களை ஆவியானவர் வழிநடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவரே, அவருடைய கண்களை திறந்து வழிநடத்தும்படியாக இந்த ஆராதனை கரத்தில் ஒப்படைக்கிறேன். அப்படியே நாம் இந்த ஸ்டேஜ் மேடையின் பக்கம், பலிபீடத்தின் பக்கம் கரங்களை வைத்த உன்னமாக சிஸ்டர் இந்த அர்ப்பணத்தை வாசிப்பார்கள். வாசித்து முடித்த உடனே நாம் என்ன செய்வோம்? அவர்களை ஆசீர்வதித்து நாம் எல்லோரும் அவர் பரலோக குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக நாம் ஆசீர்வதிப்போம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து அனைத்தையும் ஆண்டு பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவருக்கும், இனத்தவருக்கும், மொழியினருக்கும் நீர் ஒருவரே கடவுள் என ஒரே கடவுளாகவும், தந்தையாகவும், என் தாயாகவும், என் உடலாகிய ஆலயத்தில் இருந்து 33 ஆண்டுகளாக என்னை வழிநடத்தி வந்த என் பரலோக குடும்பத்துக்கு எனது அர்ப்பண வாழ்வை புதுப்பித்துக் கொள்கிறேன். ஏசாயா 43 உன்னில் சொன்னபடி, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு உரியவள் என்று சொல்லி என்னை ரட்சித்து, என்னை அபிஷேகித்து, வரங்களாலும் கனிகளாலும் என்னை அலங்கரித்து, உம் பாதத்தில் அமர்ந்து, உம்மை தரிசித்து, உம்மை தொழுது கொண்டு, உம் விருப்பப்படி உமக்கு ஊழியம் செய்து,
இந்த 33 ஆண்டு காலம் என்னை வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கும், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற என் தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் துதியையும் ஆராதனையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். உன் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவ ஆத்மாகிய நான் பரமாத்மாகிய உம்மோடு உறவாடவும் சஞ்சரிக்கவும் உன் பாதத்தை பணிந்து உம்மை தொழுது கொள்ளவும் இயேசுவை போல பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு நீர் என்னோடு இருந்து பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்து தேவைகளோடு வருகிற எல்லா மக்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி ஆவியானவர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று உம் பாதம் பணிந்து உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இந்த 34வது ஆண்டில் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நிறை கற்பு ஏழ்மை உண்மை கீழ்ப்படுத்தல் உள்ளவளாக வாழவும் அநேக ஆன்மாக்களை ஆதாயம் செய்யவும் ஈசாயின் மகன் தாவீது உமக்கு பிரியமான காரியங்களை செய்தது போல உம்மை சந்தோஷப்படுத்த காரியங்களை செய்யவும் என் வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவையின் பாடுகள் வேதனைகள் நிந்தைகள் பலகீனங்கள் அனைத்து மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்ற நீதிமன்ற கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் நான் வாழ வழிநடத்த வேண்டும் என்று குடியேற தேவனின் பாதத்தில் என்னை சமர்ப்பணம் செய்கிறேன். ஆமென். கவனிப்போம். அப்படியே 2 கரங்களையும் நாம் வழிநடத்தும் இந்த வழிநடத்தும் இருக்கிற இந்திய சகோதரி சிஸ்டர் ராணி, அவங்க இந்த 33 வருஷம் தன்னுடைய இன்னொன்று இந்த இடத்துல பெரிய பிடிப்பு எதுவும் கிடையாது. இப்போ தான் ஒரு முடிவுக்கு வருது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, பின்னாடி நம்ம வாழ்க்கை நம்மளை யார் பார்ப்பா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிற இவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. கடவுளை சார்ந்து கடவுளை நம்பி மன மகிழ்ச்சியோடு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பொறுமையோட வர்றவங்களை அன்பு செஞ்சு அவங்கள அரவணைச்சி தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து ஏரியா முழுசுமே இங்கே போனால் என்ன செய்வாங்க, அன்பாக கவனிப்பாங்க, ஓசரிப்பாங்கங்கிற அளவுக்கு இந்த பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை பெருமையாக நான் பேசக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ராணி சிஸ்டர்னால் அந்தளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் ஜாதி மதம் யாரையும் பார்க்காம எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய கடவுளுடைய பிள்ளையாக நம்முடைய சகோதரியாக இந்த இடத்துல என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அபிஷேகத்தில் அர்ப்பணத்தில் நிலைச்சிருக்கிறார்கள். இவங்களை நீங்கள் எப்படி ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிக்க நினைக்கிறீங்களோ அப்படி ஆசீர்வதிங்க. அப்படியே எல்லாரும் கரங்களை வெறிச்சு என்ன செய்யுங்க. அப்படியே உங்கள் இருதயத்திலிருந்து இன்னும் இவங்க நிலைச்சிருக்கவும் இவங்க செய்யக்கூடிய இந்த பணியை இன்னும் உற்சாகத்தோடு தெய்வீக பலத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு கடவுளுடைய சித்தத்தை செய்யணுங்கிற அந்த சந்தோஷத்தோடு இந்த பணியை செய்வதற்கு நாம் அப்படியே ஒப்புக்கொடுத்து எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உங்களுடைய கரங்களிலே இந்த வேலையை ஒப்புக்கொடுக்கிறோமையா, நீர் ஆசீர்வதிப்பீராக. பரலோக குடும்பம் இப்பொழுது ஆசீர்வதிக்கட்டும். இந்த தூயாவி திருத்தலத்தில் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளப்பா. உம்முடைய ஜீவன் நீர் முதல் மனுஷனுக்கு கொடுத்த அந்த ஜீவன் ஆன்மா ஜீவாத்மா அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது. நீர் பரமாத்மா. இந்த ஜீவாத்மாக்களை இப்பொழுது உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஏதோ தன்னுடைய அர்ப்பண வாழ்க்கையிலே இந்த 33 வருஷம் முடித்து 34வது வருஷம் கடந்து போகிற போது பிள்ளை எடுத்து பயன்படுத்தும், உபயோகப்படுத்தும், ஆசீர்வதி. இதே போல் இப்போது நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோன்னா, நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். நான் சொல்ல அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் இருதயத்தில் வாயில் அல்ல, வாயில் சவுண்டு வரக்கூடாது, உங்கள் இருதயத்தில் அப்படியே அர்ப்பணிக்க ஆரம்பிங்க. இப்போ நான் சொல்கிறது அப்படியே இருதயத்தில் சொல்ல ஆரம்பிங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த தந்தையே, எங்கள் அப்பாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளை இயேசுவின் இரத்தத்தினால் நாமத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் இப்போ நாங்கள் உங்கள் பிள்ளையாக இருக்கிறோம். எங்களையெல்லாம் உங்கள் பிள்ளையே பரிசுத்த பிள்ளை இயேசு உங்கள் மகனாக்கி இருக்கிறாரு. எங்களை புனிதனாக்கி இருக்கிறாரு, பரிசுத்தனாக்கி இருக்கிறாரு. அவருடைய மாசற்ற இரத்தத்தால்
எங்கள் முன்னோர்கள் செஞ்ச மூதாதையர்கள் செஞ்ச முதல் மனுஷன் செஞ்ச பாவங்கள் சாபங்கள் நீங்கி, கர்ம பாவங்கள் ஜென்ம பாவங்கள் நீங்கி இப்போ நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துல பலிபீடத்தில் நிற்கிறோம்ப்பா. பரலோக தகப்பனே, இப்போ இந்த உடலை உங்களுக்கு ஒப்படைக்கிறோம். சிஸ்டர் ராணி, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், புனிதர்கள், அன்னை மரியாள், ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள், நபிமார்கள் இந்த உடலை அர்ப்பணித்து இந்த உடலில் உம்முடைய ஆலயமாக ஒப்பு கொடுத்து இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தில் நீங்கள் வாசம் பண்ணும்படி டெய்லி காத்திருந்தாங்கப்பா. தவத்தில் இருந்தாங்க. ஐம்புலன்களையும் அடக்கி உம்முடைய ஆளுகையில் இருந்தாங்க. உங்கள் வழிநடத்தில் இருந்த உங்கள் அருளால் நிரப்பப்பட்டு இருந்தாங்க. இப்போ எங்களையும் உங்கள் அருளால் நிரப்புங்க, உங்கள் ஒளியினால் நடப்புங்க. இந்த உள்ளார்ந்த மனுஷன் ஆன்மா உம்முடைய ஏதேனும் தோட்டம் அப்பா, பரலோகத்தினுடைய தோப்பு. இதில் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த இரக்கம், கருணை, பரிசுத்தம், சந்தோஷம், சமாதானம், பொறுமை, சாந்தம், தெய்வீக அந்த விருட்சங்கள், கனிகள் இப்பொழுது எங்களை நிரப்புவதாக, எங்கள் இருதயங்களை நிரப்புவதாக, எங்கள் ஆன்மாவை நிரப்புவதாக. இந்த மாம்சத்தினுடைய செயல்கள் எல்லாம் சாகட்டும். பகை, வெறுப்பு, கோபம், கவலைகள், பயங்கள், துக்கங்கள், தோல்விகள், காயங்கள், ஆறாத புண்கள், எங்களுடைய ஆவி ஆன்மா கட்டியிருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அருந்து போவதாக. சாபத்தின் கட்டுகள் அருந்து போவதாக, பாவத்தின் கட்டுகள் அருந்து போவதாக, பிசாசின் கட்டுகள் அருந்து போவதாக, மரணத்தின் கட்டுகள் அருந்து போவதாக. அப்படி சொல்ல ஆரம்பிங்க. மரணத்தின் கட்டுகள் அருந்து போவதாக. இந்த உடலை விட்டு பிரியும் போது, மரணம் நேரிடும்போது நாங்கள் அந்த வான்வீட்டிற்கு லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி சாகும்போது இந்த ஆன்மா அந்த விண்ணக வீட்டுக்கு வர வேண்டும் அப்பா. அந்த பரலோக வீட்டை அடைய வேண்டும். அதற்கு இந்த அர்ப்பணம் தேவை. இந்த உடலை அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் தேவை. இந்த உடலை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்கள். என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய உறவுகளை அர்ப்பணிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்து சகோதர சகோதரிகளை அர்ப்பணிக்கிறேன். அத்தனை பேரும் பரலோகத்திலே உங்களுடைய வான்வீட்டிலே, வானகமே எங்களுடைய தாய்நாடு, எங்களுடைய நிரந்தரமான வீடு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அந்த வீட்டில் நாங்கள் சேர வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரும், மொழியினரும், இனத்தவரும் அந்த வான்வீட்டுக்கு சேரும்படியாகத்தான் இந்த ஆன்மீக வழிபாடு, இந்த ஆலயங்கள், இந்த கோயில்கள், இந்த கோயில் இருக்கக்கூடிய மத வழிபாடுகள் எல்லாம் இந்த சரீரத்தை உமக்கு அர்ப்பணித்து புனிதமாக்குவதற்காக, பரிசுத்தமாக்குவதற்காக. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து அர்ப்பணிக்கிற அத்தனை பேரும் புனிதமடைவார்களாக, பரிசுத்தமடைவார்களாக. இப்பொழுது இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களும், அத்தனை பிள்ளைகளும் இப்பொழுது புனிதமடைந்து பரிசுத்தமடைந்து அவர்கள் உண்கிற உணவு ஆசீர்வதிக்கப்படட்டும், குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளை தீர்க்கதரிசி எலியாவை கொண்டு அந்த கசப்பான தண்ணீரை, அந்த சபிக்கப்பட்ட அந்த நீரை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு செழிப்பை கொடுத்தது போல, நிலம் விளைச்சலை கொடுத்தது போல, அவர்கள் குடிக்கின்ற பொழுது உடல் நோய் தீர்ந்து உடல் ஆரோக்கியமானது போல, இன்றைக்கு உமது பிள்ளைகளுடைய உண்கிற உணவும் குடிக்கிற தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் அடையட்டும். அவருடைய ஆவி ஆன்மா உடல் நீர் வரும்போது குற்றமற்றதாக, பரிசுத்தமுள்ளதாக உம்முடைய ராட்சியத்திலே சேர ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்து சகோதரர்கள் தன்னுடைய உடலை ஒருத்து ஒருவேளை சாப்பாட்டோடு 40 நாள் குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, கணவன் மனைவியை விட்டு, மனைவி கணவனை விட்டு, பிள்ளைகள் பெற்றோரை விட்டு, இப்படி அவங்க தவம் இருக்கிறது போல அவங்க ஆலயத்தில் உங்கள் அருளுக்காக, உங்கள் ஆற்றலுக்காக, உங்கள் துணைக்காக, உங்களுடைய விடுதலைக்காக காத்திருக்கிற அவங்க உடலை நீங்கள் புனிதமாக்குறீங்க. அதே வேளையில் அவங்க ஆன்மா அந்த சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை பெற அவங்க எனிசையில் அவங்ககிட்ட வரல. ஆனால் இப்போ வருகிறார்கள். நான் வருகிறேன். உங்கள் பிள்ளை, பரிசுத்த பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட, ஞானத்தினால் நிரப்பப்பட்ட உங்கள் மகன் ஏதோ கேட்கிறேன். கரங்களை விரித்து உம்மிடத்தை பரலோகத்தை நோக்கி பார்க்கிறேன். இந்த திருத்தலம், இந்த ஆலயம், இந்த ஊழியமே, இந்த உலகம் இருக்கிற எல்லா மதத்தவரும், இனத்தவரும் தன் உடலை புனிதமாக்கி, ஆன்மாவை புனிதமாக்கி
தன்னுடைய ஆவியை உம்மோடு சஞ்சரித்து முதல் மனிதன் உம்மோடு உறவாடினது போல இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினால், பாடுகளினால், புண்ணியத்தினால் இப்பொழுது புனிதமடைந்து அந்த பரலோக எங்களுடைய சொந்த வீட்டிலே, தாய் வீட்டிலே, தகப்பன் வீட்டிலே நாங்கள் ஒரே குடும்பமாக பிள்ளைகளாக வந்து மண்டை உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க, உங்கள் உடலை உணவாக உட்கொண்டு உங்கள் இரத்தத்தை பானமாக பருகி நாங்கள் மரணமில்லா ஜீவ வாழ்வை, நித்திய வாழ்வை, நிரந்தரமான வாழ்வை பெற்றுக்கொள்ள வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறேன். நல்ல தந்தையே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி அந்த அப்பனை நாம் தொழுது கொள்வோமா? தொழுகைதான் பரலோக தகப்பனுக்கு பிடித்த ஆராதனை. தொழுகை கடவுள் விரும்புகிற ஆராதனை. ஆகவே மண்டியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி இதோ அர்ப்பணிக்கிறேன், சரணடைகிறேன், சரணாகதி அடைகிறேன். அப்படி சரணாகதி அடைவோமா? சரணடைவோமா? கவனிப்போம். அதனால இன்னைக்கு நம்ம மத்தியில் சரி கவனிப்போம். அதனால் இன்னைக்கு ராணி குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி, இந்த ஊழியத்துக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி அவங்க அதனுடைய பலனை பார்க்குறாங்க. ஒருத்தங்களை இன்னொன்று சிஸ்டர் பிரான்சிஸும் அவங்க கோடி கிராஸில் இணைச்சிறாங்க, சிஸ்டராக இருக்கிறாங்க. 2 பேர் கடவுளுக்கு இணைச்சிறாங்கன்னா அர்ப்பணித்து அதில் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிறாங்க. அதுக்கு குடும்பத்தார் நல்ல உதவியாக இருக்கிறாங்க. இவங்க அதாவது நல்லா கவனிக்கணும், ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், வளர்ச்சி, முன்னேற்றத்திற்கு இந்த அர்ப்பணிக்கப்பட்டவங்க. இப்போ என் அண்ணன் சொல்லுவான், என் சித்தப்பா அம்மா கூட சொல்லுவான், எப்பா பணம் வேணா என்கிட்ட கேளு, ஆனால் நீ என்ன செஞ்சிடாத, ஏதாவது தப்பு பண்ணி நீ தப்பு பண்ணால் எங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். நீ நல்லா இருந்தால் தான், நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம்? நல்லா இருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம்னு சொல்லுவாப்புல. முன்னாடியெல்லாம் யோவான் கொடுத்துருந்தாப்புல, எத்தனை 17 மூணு நெல்லா முன்னாடி அவன் நெல் விவசாயம் பண்ணும்போது கொடுத்து விட்டாப்புல, கேட்பாப்புல. இடையில் ஒரு தடவை ஏதோ அர்ச்சனை ஒரு 20 நாள். நான் என்ன சொல்லுதேன்னா, என் குடும்பத்தார் என்கிட்ட கேட்குறது, என் தம்பி இப்போ எனக்கு வந்தால் சாப்பாடு மட்டும்தான், வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, உதவியாக இருக்கான். அதே மாதிரி ராணி குடும்பத்தில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இந்த ஊழியத்துக்கு ஒரு ஹெல்ப்பாக யாருக்குனாலும் சரி எல்லாரையும் ஏற்றிட்டு போகிற நல்ல ஒரு உதவியாக இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை ஆண்டவர் இன்னும் என்ன செய்யட்டும்,
இதனுடைய பலன் புண்ணிய பலன். அதான் சொல்லலாம், தானம் தர்மம். தர்மம் ஒன்று என்ன செய்யும்? உயிரை தலையை காக்கும். அதனால் இதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தும். அதில் அவங்க அப்பாவும் ரொம்ப இதாக இருந்தாங்க, உதவியாக இருந்தார். இங்கே இப்போ தங்கி நான் இல்லைனாலும் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருந்து எல்லாத்தையும் பார்த்தார். அப்படி இந்த குடும்பம் நல்லா என்ன செஞ்சுச்சுன்னா ஒரு உதவியாக இருந்துச்சு. இன்றைக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு கண்ணை மூடி அந்த குடும்பத்தை நம்ம ப்ளஸ் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இறுதியாக அவங்க குடும்பத்திலேருந்து அவர் டிரைவர் சகாயராஜனை வந்து இணைச்சுவார். ராணி சிஸ்டருக்கு ஒரு பொன்னாடை போத்துவார். உங்கள் சார்வா இங்கே மேரி சிஸ்டர் என்ன செய்வார்னா ஒரு பொன்னாடையை போத்துவார். நல்ல கரங்களை விட்டு சொல்லி, எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உங்கள் மாசற்ற பிள்ளை இயேசுனுடைய அந்த பாடுகள், பலி, தியாகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் நீ செஞ்ச புண்ணியந்தாம்பா, நீ செஞ்ச பலிதாம்பா, நீ செஞ்ச அந்த தர்மந்தான். ஞானத்தை தானமாக வழங்கினீர், உம்முடைய உயிரை தானமாக வழங்கினீர், உம்முடைய உடலை தானமாக வணங்குறதுனால இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மனிதர்களும் நலமுடன் ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறார்கள் அப்பா. இதே போல் இந்த குடும்பத்தார், சிஸ்டர் சகாயராணியினுடைய இந்த குடும்பத்தார், உடன் பிறந்த சகோதரிகள், அவருடைய சகோதரிகளுடைய கணவன், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். பரலோகம் ஆசீர்வதிக்கட்டும். ஏதோ உமது பிள்ளைகள் செய்யக்கூடிய இந்த ஊழியத்தின் நிமித்தம் இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அதுக்குரிய பலனை அந்த குடும்பம் அனுபவிக்கும்படி உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் சிஸ்டர் சகாயராணிக்கு அவர்கள் பெரும் உதவியாக, துணையாக இருந்து அவர்களுக்கு உங்கள் அன்பை அந்த குடும்பத்தாரும் ஆண்டவரை செலுத்தும்படி உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழால்லா தலையாக இருக்கட்டும், கீழால்லா மேலாக இருக்கட்டும், அந்த குடும்பமே இன்னும் தானங்களை தருமங்களை செய்து மற்றவர்களுக்கு புண்ணியங்களை செய்து அந்த பரலோக வான் வீட்டிலே இயேசுவே நீர் ஆயத்தப்படுத்தின அந்த ராஜ்யத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் ஒரே குடும்பமாக உம்முடைய பிள்ளைகளாக வந்து அமர உம்முடைய ஆவியானவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அதனால் இந்த தேவசாய நிகழ்ச்சியை எதுக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு சபை நடத்துறது கிறிஸ்தவ ஒரு மதத்தை இது கொண்டதல்ல. உலகத்தில் உள்ள எல்லாரும் இந்த பலனை என்ன செய்யணும்? நான் கத்தோலிக்க சபையில் 16 வயசு வரைக்கும் இருந்தேன். இந்த உபதேசம் எனக்கு கிடைக்கல. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து உபவாசம் இருந்து 40 நாள் இது பண்ணி உடலை இது பண்ணிக்கிட்டான். ஆனால் சாபத்திலிருந்து, கர்ம பாவத்திலிருந்து, இந்த செத்துப்போன ஆன்மா உயிர்ப்பிச்சு இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய வழி தெரியலை. இதை நான் உச்சரிக்கலை, பயன்படுத்தலை. இதை தனியாக தியானத்தில் உட்காரும்போது ஆவியானவர் தான் கண்ணை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் யோசித்து நான் ஊழியத்துக்கு வந்தது இதுக்காகத்தான். அப்போ இவ்வளோ நாளும் 16 வருஷம் நம்ம ஜெபமாலை சொல்கிறதுலையும், அந்தோனியார் மன்றாட்டு சொல்கிறதுலையும், புளியம்பட்டிக்கு போகிறதுலையும், வேளாங்கண்ணிக்கு போகிறதுலையும், இங்கே ஊரில் 13 நாள் அந்தோனியார் திருவிழா கொண்டாடுறதுலையும் தீவிரமாக இருந்துட்டோமே. ஆனால் இப்படி இயேசுவிட்ட நம்ம என்ன செய்யலையே? 40 நாள் உடலை உடலை சரியாக்கிக்கிட்டோம். ஆனால் நம்ம சாபத்தை பாவத்தை நீக்க அந்த இயேசுக்கிட்ட என்ன செய்யலையே? போகலையேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இயேசுகிட்ட போய் உட்காந்து அதான் ஊழியம். இப்போ நான் யாரையும் எங்கேருந்து மாற வேண்டாம். அந்த இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு நீங்கள் போகாதுன்னு சொல்லலை, போங்க. அங்கே போய் என்ன செய்யுங்க? உட்காந்து ஏசப்பா இந்த 40 நாள் இந்த உடலெல்லாம் நாங்கள் இது பண்ணி இணைஞ்சிட்டோம், உடல் நல்லா இருக்குது. ஆனால் 40 நாள் இருக்கிறவங்க உடல் பூரா நல்லாயிருக்கும். உடல் நல்லா ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கும், நெத்து மாதிரி இருக்கும், நெத்து தேங்காய் மாதிரி என்ன செய்யும்? நோய் நொடி இருக்காது, வலி இருக்காது. இந்த 40 நாள் இருந்து பாருங்கள், உடம்பு வலி இருக்காது, தலைவலி இருக்காது. என்ன ராணி அனுபவிச்சிருக்கியா? நீ முன்னாடி 40 நாள் இருந்திய. நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அதனால தான் இந்து சகோதரர்கள், அதாவது கடவுள் அறியாமையிலே காலங்களே காணாத போல் இருந்தால் ஆனால் அறியாமல் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அறியாமல் தான் நான் அந்தனியார் கோயிலில் போய் பண்ணிகிட்டு இருந்தேன், மாதா கோயிலில் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆலந்தாங்குளத்தில் அந்தனியார் கோயிலில் கொடிமரத்தில் போய் அதை என்ன செய்கிறது, கோயிலை 13 தடவை சுற்றி வர்றது, எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான். உடலை நல்லா அணிஞ்சிக்கிட்டோம். இந்த மாதிரி கொடிமரத்தை சுற்றுறது, கோயிலை சுற்றுறது, கோயிலுக்கு பாத யாத்திரை, நல்ல விஷயங்களுங்க. இதை மற்றவங்க பண்டிகாசுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பார்த்து இவன் அந்திக்கிறது பிசாசுடைய ஊழியக்காரன்வாங்க, உண்மையிலே சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் சரிதான், இதனால் உடல் இதாகுதுன்னு சொன்னால் என்ன பொடுத்தாய் டீச்சர் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நீங்களே சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் உண்மையை சொல்லுவேன். உண்மையிலே அவங்கெல்லாம் அன்றைக்கி பார்த்தேன், பிள்ளை குட்டியோடு இடிச்சிக்கிட்டு வண்டியில் ஏறதை பார்க்கணும். இந்த அமலா பையன் மாதிரி இருக்கும், அந்த பையனை இடிச்சிட்டு உள்ளே இணைச்சிட்டு போகுது. ஐயையோ, இவங்க செஞ்ச அக்கிரமத்தை பாவத்தை கர்மவனை அந்த பொடிசு என்ன செஞ்சிட்ருக்கு? அந்த கூட்டத்தில் நெறி விட்டு விட்டு இணைஞ்சிட்ருக்கு. இவ்வளவு கர்ம வினைகளை இணைஞ்சிட்ருக்காங்கன்னா இன்றைக்கி கோயில் போகிறாங்க. ஆனால் எப்படி இதில் தீருது? ஒன்றுமே இல்லை. வீட்டில் உட்காந்து குடும்பமாக இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பண்ண போகிறோம். இது முடித்த உடனே
சாப்பாட்டுக்கு ஒரு ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லோரும் சாப்பாடு வாங்கி உடனே சாப்பிட்றாதுங்க, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி எல்லோரும் வாங்கி கரெக்டாக முன்னால் வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, எல்லோரும் அந்த பரலோக தப்புன்னு நோக்கி என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து சாப்பிட போகிறோம். இதே பயிற்சியை இன்னையிலிருந்து வீட்டில் சாப்பாடு எடுத்து இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். பேசலாம். அதனால் இப்போது அமலா அப்பா மேலே வரும்படி அன்போடு என்ன செய்கிறேன்.